ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சவாலான காலகட்டமாக இருந்திருக்கும். கடந்த சில காலகட்டங்கள்லாம் ரொம்ப வெறுத்திருப்பீங்க வாழ்க்கைய. தொழில் ரீதியான சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அக்கவுண்ட் பிளாக் ஆகிருக்கும். அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா சைபர் கம்ப்ளைண்ட்டில் மாட்டியிருப்பீங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் பண ரீதியான விஷயங்கள் தடங்கலாயிருக்கும். செஞ்சிகிட்டு இருந்த தொழில் தான் சார், ஆனால் தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது சார். வருமானம் ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த தொழிலுக்கு போக முடியாத அளவுக்கு லாக் ஆகிருக்கு. தொழிலே எடுத்து பண்ண முடியல, என்னன்னே தெரில. கந்திஷ்டியா இல்லை யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா என்னன்னே தெரியல சார். ஒரு மனப்பதட்டமாகவும் இருக்குது. மனசுக்குள்ளே ரொம்ப இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறோன்னு ஒரு பயமாகவும் இருக்குது சார், அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு வகையான லாக்கில் மாட்டியிருப்பீங்க. அதை வச்சு அந்த பணத்தை வச்சு குடும்ப ரீதியான சில சிக்கல்களை சரி பண்ணலாம்னு நினச்சிட்ருப்பீங்க. ஃபினான்ஷியலாக லாக் ஆகிருப்பீங்க. இஎம்ஐ கட்டுறதுக்கே மாதம் அதுக்கு ஒரு கடன் வாங்குற மாதிரி இருக்குது சார். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கிட்டுருக்கேன் சார். நகையை மூக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கிட்டுருக்கேன் சார். நகை விலை குறைஞ்சி போய் சார், நகைக்கு வட்டி கட்டுறதுக்கு தனியாக இன்னொரு நகையை வச்சு கட்டுற மாதிரி இருக்குது சார். அதுக்கு ஒரு கடன் வாங்கிருக்கு சார். கடனுக்கு மேலே கடனாக போயிடுது சார். இது எப்போ சார் சரியாகும்? நிறையா யூடியூப்பில் வீடியோக்கள்லாம் சொன்னாங்க சார். 6வது மாதத்துக்கு மேலே, அதாவது ஜூன் 2026க்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சார். குரு பயிற்சியாக சனி பயிற்சி ஆகிறாரு, ஏதேதோ சொன்னாங்க சார். ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல சார் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவல்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அதே போல் இதுவரை நம்ம ஒரு நடிகைகள்லாம் ஜோதிடம் பார்க்கலாம் யாருன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, இவங்க தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகோ கொண்ட ராசிக்காரன்னு சொல்லலாம். நீங்கள் தப்பாக நினச்சி வேணாம். விருச்சிக ராசிக்காரரை பார்த்துருந்தீங்கன்னா தப்பாக நினச்சி வேணாம். ஈகோ அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படின்னா, தான் உயரணும், தன்னோடு சேர்ந்து மற்றவங்களும் உயரணும். ஆனால் மற்றவங்க முன்னாடி நான் போய் நின்றுட்டு கை கட்டி நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலும் ஒருத்த முன்னாடி போய் கை கட்டி நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. சுயமாக தொழில் செய்ய விரும்பக்கூடிய நபர்கள். ஐடியாலஜி பர்சன். நீங்கள் இறங்கி வேலை செய்கிற ஆள் இல்லை, அந்த இடத்துல இறங்கி வேலை செய்ய வைக்கிற ஆள். அந்த ஐடியாவை நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஒரு ஹார்ட் ஒர்க்கர்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர். ஒரு மிஷினை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு 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 மாதமே செய்யக்கூடிய வேலையை ஒரு நாளில் ஒரு மிஷினை வச்சு செய்யலாம் அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சுருவீங்க. எதை செஞ்சாலும் லக்ஸூரியாகவும் ஆடம்பரமாகவும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஆள் நீங்கள். தனித்துவமாக ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை வச்சு அதிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஆள் நீங்கள். என்னது, இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியாக சூட் ஆகாமல் இருக்குது, அவ்வளோதான். குறிப்பிட்ட காலகட்டமாக உங்களுக்குலாம் ஒவ்வொருத்தர் சனி பேச்செலாம் நடந்துச்சுன்னா ஒரு 7 வருஷம் 7.5 வருஷம்பாங்க. உங்களுக்குலாம் 15 வருஷமாக வச்சு செஞ்சிட்ருக்குது. உடல் ரீதியான உபாதைகளை சந்திச்சிங்க. திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டு தான் திருமணம் நடந்திருக்கும். குழந்தை விஷயத்தில் தடை ஏற்பட்டு தான் குழந்தைகள் விஷயங்கள் உருவாயிருக்கும். தொழிலில் தடை ஏற்பட்டு தான் அடுத்த தொழில் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அடுத்த ஸ்டெப்பை வச்சுருப்பீங்க. என்ன ஒன்று அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் சாமி கூட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில், ட்ரையல் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எதை பார்த்தாலும் ட்ரையல் பார்த்துட்டு அது எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு சக்ஸஸ் இல்லாமல் போய் மறுபடியும் அடுத்த இதில் 6 அடிக்கிறது, சக்ஸஸை பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையை போயிட்டுருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு குலதெய்வத்தினுடைய ஆற்றல் கொண்டவங்க. ஆன்மீக ரீதியான விஷயத்தில் ரொம்ப உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகளும் உண்டு, வருமானமும் உண்டு, ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அமையும். ஆராய்ச்சி, ஆன்மீகம், போலீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அந்த உங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக போவீங்க. அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்களும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரி காட்டிப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கு உங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்தால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவங்க உங்கள்கிட்ட ரொம்ப சரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர். ஒரு வகையில் நீங்களுமே ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஸ்ட்ரிக்டான ஆளும் தான். நீங்கள் இருக்கிற மாதிரியே மற்றவங்களும் உங்கள்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிற தப்பு தானே. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய வகையான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் கொஷின் மார்க்கக்கூடிய காலகட்டம் தான். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடு எப்போவுமே முக்கியம், ஓகேவா? ஏன்னா இந்த ராசி நீர் தத்துவம் கொண்ட நிலையான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் தத்துவம், தண்ணி எந்த பக்கம் போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துக்கும். அந்த மாதிரி ஒரு தத்துவம் கொண்ட ராசி. அதிபதி செவ்வாய். ஆழமான சிந்தனை உங்களுக்கு அதிகம். அதனால தான் சந்தேகத்திறனும் உங்களுக்கு அதிகம். ரகசியம் காக்கக்கூடிய திறன் அதிகம். ஒரு விஷயத்தை ரகசியமாக பார்த்துங்க. உங்கள் விஷயத்தை மட்டும் நீங்கள் ரகசியமாக பார்த்தீங்க. வெளி விஷயத்தில் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. வெளி விஷயத்தில் நீங்கள் யார்ட்ட வேணாலும் சொல்லுவீங்க. உங்கள் விஷயத்தை ரொம்ப ரகசியமாக பார்ப்பீங்க. ஒருவரை உடனே நம்ப மாட்டாங்க. நம்பிய பிறகு முழுமையாக நம்புவாங்க. துரோகத்தை எளிதில் மறக்க மாட்டாங்க. தங்களுக்கு பிடித்தவர்களை பாதுகாப்பாங்க. பிரச்சனை வந்தால் நேராக எதிர்கொள்வாங்க. தோல்விக்கு பிறகு மீண்டும் வலிமையாக எழுவுவாங்க. ஒரு தோல்வியை சந்தித்து தான் நீங்கள் மறுபடியும் மேலே வந்துடுவீங்க. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே பல விஷயங்களை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திட்டத்தை முன்கூட்டியே வெளியே சொல்ல மாட்டாங்க. அன்பில் மிகவும் ஆழமாக இருப்பாங்க. கோபத்தில் கடுமையான வார்த்தை பேசலாம். அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. அவமானத்தை நீண்ட நாள் நினைச்சு வச்சுருப்பாங்க. மன வலிமை அதிகமாக இருக்கும். வயது அதிகரிக்க செலவுகளும் செல்வாக்குகளும் அனுபவமும் அதிகரிக்கும். அந்த செலவு எல்லாத்தையுமே லாபமாக மாற்றிடுவீங்க.
தற்போது மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன தெரியுமா? என்னை பற்றி பின்னால் பேசுகிறவங்க யார்? என் பணம் எப்போது கிடைக்கும்? என் கடன் எப்போ குறையும்? வேலை மாற்றலாமா? தனியாக தொழில் தொடங்கலாமா? திருமணம் ஏன் தாமதமாகுது? பழையவரை மீண்டும் நம்பலாமா? எனக்கு சொந்த வீடு எப்போ அமையும்? என் உழைப்புக்கு மதிப்பு எப்போ கிடைக்கும்? எதிரிகள் எப்போ அமைதியாகுவாங்க? என் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற என்ன செய்யணும்? நான் நினச்சது உண்மையா அல்லது சந்தேகமா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். அதாவது நீங்கள் நினச்சது உண்மையா இல்லை சந்தேகமா? உங்களுடைய துணைவியார் மேலேயோ இல்லை துணவன் மேலேயோ நீங்கள் வந்து சந்தேகப்படுறதா இருக்கட்டும், உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க மேலே நீங்கள் சந்தேகப்படுறதா இருக்கட்டும், ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உங்களோட கோணமும் உங்களுடைய சந்தேகம் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க, என்னடா இப்படி சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுவாங்க. விருச்சிக ராசியினுடைய பிறப்பு ரகசியத்தை பொறுத்தவரைக்கும் சோதனைக்கு பிறகு உயரக்கூடியவங்க நீங்கள். ஒரு சோதனையை நீங்கள் சந்தித்து தான் நீங்கள் வந்து உயருவீங்க. அது உங்களுடைய பிறப்பிலுடைய ஒரு ஃபேக்ட்டு. ஒரு தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு தோல்வி அடைஞ்சு தான் வெற்றி ஆகுவீங்க. நீங்கள் அதை நினச்சி ஃபஸ்ட்டே அப்செட் ஆகி உட்காந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பால் 0, அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு வந்து 6. ரகசியமாக உழைத்து பெரிய வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள். ரகசியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எது பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க நீங்கள். மறைந்த உண்மையை கண்டுபிடிக்கக்கூடியவங்க. அதான் போலீஸு இந்த மாதிரி திறனுங்கள்லாம் போனால் நீங்கள் நல்லா உயர்ந்து வந்துடலாம். பிரச்சனையின் வேர் காரணத்தை புரிந்து கொள்வீங்க. எதிலேருந்து வந்துச்சு, எதனால் அது வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்க. எதிர்ப்பால் வலிமையாக மாறக்கூடியவங்க நீங்கள். பழைய வழக்குகளை, பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவாங்க. நிலம், தொழில், வாகனம் போன்ற துறைகளில் வளரலாம். ஆழமான அறிவை வருமானமாக மாற்றலாம். வயது அதிகரிக்க அதிகாரம் மற்றும் மரியாதை அதிகரிக்கலாம். பிறர் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை முயற்சி செய்து முடிக்கக்கூடியவங்க நீங்கள். விருச்சிக ராசியினுடைய முக்கிய வாழ்க்கை பாடம், துரோகத்தை நினைத்து பழகுவதற்கு செலவிடும் சக்தியை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. துரோகத்தை நினச்சி பழி வாங்குவதற்கு செலவிடும் சக்தியை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினச்சி அவனை பழி வாங்கனே நினச்சிட்டு இருக்கிற சக்தியை உங்கள் வளர்ச்சியை பயன்படுத்துங்க. அது உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான விஷயத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசியின் பலமான குணங்கள் அப்படின்னா மன வலிமைங்க. பெரிய கஷ்டத்தையும் தாங்குவாங்க. துன்பத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க. தோல்விக்கு பிறகு மீண்டும் எழுவாங்க. கடின இலக்கையும் கைவிட மாட்டாங்க. தைரியம் அப்படின்னா அநியாயத்தை எதிர்ப்பாங்க. பிரச்சனையை நேராக சந்திப்பாங்க. குடும்பத்தை பாதுகாப்பாங்க. கடினமான முடிவை எடுக்க தயங்க மாட்டாங்க. உள்ளுணர்வை பொறுத்த வரைக்கும் ஒருவரினுடைய நோக்கத்தை கவனிப்பாங்க. பொய் பேசுபவரை விரைவாக உணரலாம். மறைக்கப்பட்ட விஷயத்தை கவனிப்பாங்க. சூழ்நிலையின் ஆழத்தை புரிந்து கொள்வாங்க. ரகசியம் அப்படின்னா திட்டத்தை முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்க. பிற ரகசியத்தை காப்பாற்றுவாங்க. சரியான நேரம் வரும்போது அமைதியாக இருப்பாங்க. தொழில் ரகசியத்தை பாதுகாப்பாங்க. விசுவாசம் அப்படின்னா உண்மையான நட்பை கைவிட மாட்டாங்க. காதலில் முழுமையாக இருப்பாங்க. குடும்பத்திற்கு உண்மையாக இருப்பாங்க. கஷ்டத்தில் நெருங்கியவர்களை விட்டு செல்ல மாட்டாங்க. விருச்சிக ராசியினுடைய சவால்கள் அப்படின்னா அதிக சந்தேகம், கோபத்தை உள்ளே வச்சு கொள்வது. இதுதான் ரொம்ப தப்பு. பழைய துரோகத்தை மறக்க முடியாமல் பழகுவாங்க. அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதிக உரிமை, தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே அதிக உரிமை வச்சிங்கன்னா அதுக்கான சவால்கள் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். சில இடங்களில் அசிங்கப்பட்டு தான் ஆகணும். யாரையும் எளிதில் மன்னிக்க மாட்டீங்க. மன்னிக்க முடியாமல் இருக்கிறதும் உங்களுடைய தப்பு தான். ஒவ்வொரு விஷயத்திலும் மறைக்க அர்த்தம் தேடுவது. மனதில் உள்ளதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது. சிறிய பொய்யையும் பெரிய துரோகமாக நினைக்கிறது. கட்டுப்படுத்த முயற்சிப்பது. கோபத்தில் கடுமையாக வார்த்தை பேசுவது. உடல்நலம் மற்றும் ஓய்வு அலட்சியம் செய்கிறது. தவறானவர்களுக்கு அதிக நேரம் செலவிடுவது. முக்கிய சவால் என்ன தெரியுமா? ஒருவர் உங்களை ஏமாற்றியதால் எல்லாரையும் அதே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள் அப்படின்னா காதலில் முழுமையாக நம்பிய ஒரு உண்மையை மறைச்சிருக்கலாம். 3ஆம் நபர் காரணமாக உறவு பாதிக்கப்பட்டிருக்கலாம். திருமண வாக்குறுதி மாறி இருக்கலாம். உங்கள் அன்பை கட்டுப்பாடு அப்படின்னு கூறியிருக்கலாம். உங்கள் பணம் மற்றும் வசதியை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். நீங்கள் அதிகம் விட்டு கொடுக்கும் மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். நண்பர்களிடம் தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டு இருக்கலாம். பணம் வாங்கி திரும்ப கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். உங்கள் தொடர்பை பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் யோசனையை எடுத்திருக்கலாம். நண்பராக இருந்தும் போட்டியிட்டிருக்கலாம். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டிருக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து தகவலெல்லாம் மறைச்சிருப்பாங்க. குடும்ப பொறுப்பை உங்கள் மீது வைத்திருக்கலாம். உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்த்துருப்பாங்க. நீங்கள் செய்த உதவியை மறந்துருக்கலாம். குடும்பத்தில் உங்களை கோபக்காரர் போல் காட்டியிருப்பாங்க. இவன் எது பண்ணாலும் இப்படி தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களை கோபக்காரராக காட்டியிருப்பாங்க. உங்கள் திருமண முடிவில் தேவையற்ற தலையீடு செஞ்சுருக்கலாம். பணம் அல்லது ஆவணம் தொடர்பான சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். வேலை இடத்துல உழைத்தது நீங்கள் பாராட்டு வேறு ஒருவர் கிடைச்சிருக்கலாம்.
உங்கள் யோசனையை மற்றவர் பயன்படுத்தியிருக்கலாம், உங்களை கோபப்படுத்தி தவறாக காட்டியிருக்கலாம், மேலதிகாரியிடம் தவறான தகவல் சென்றிருக்கலாம், பதவி உயர்வு தாமதமாக இருக்கலாம், சம்பளம் அல்லது கமிஷன் தள்ளி போயிருக்கலாம், கூட்டாளி கணக்கை மறைச்சிருக்கலாம். யாரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் ரகசியத்தை அதிகமாக கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். தொடர்ந்து பணம் கேட்பவர் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் வருமானத்தை தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் எதிரிகளை பற்றி அதிகமாக விசாரிப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பராக இருந்து உங்கள் தொழில் தகவலை கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் பெயரில் கடன் வாங்க சொல்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய காதல் திடீரென திரும்பும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். சொத்து ஆவணம் காட்டாமல் முன்பணம் கேட்குறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. பெரிய லாபம் தருவதாக கூறியவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்களை கோபப்படுத்தி பதில் வாங்க முயற்சிப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப ரகசியத்தை வெளியில் பேசுபவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. விருச்சிக ராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா காவல்துறை, இராணுவம், பாதுகாப்பு சேவை, தனியார் விசாரணை, சைபர் பாதுகாப்பு, மருத்துவம், அறுவை சிகிச்சை, ஆய்வகத்துறை, ஆராய்ச்சி, மருந்தகம், ரியல் எஸ்டேட்டு, நில வியாபாரம், கட்டுமானம், வாகன விற்பனை, பயன்படுத்திய கார் வியாபாரம், மெக்கானிக்கல் துறை, உதிரி பாகம், தொழிற்சாலை, நிதி, காப்பீடு, மீடியா, யூடியூப்பு, விசாரணை பத்திரிக்கை, வீடியோ தயாரிப்பு, இந்த தொழில்நுட்பம், தரவு, இந்த கமிஷன் பேசிஸில் பண்ணுறது, ஆன்லைன் வணிகம், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு செட் ஆகுங்க. இந்த செய்வன இந்த கந்திஷ்டிலாம் இருக்கான்னு கேட்டால், பாரம்பரிய நம்பிக்கைப்படி விருச்சிக ராசியாளருக்கு திடீர் முன்னேற்றம் உண்டு. டக்குன்னு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. ஆனால் அது அப்படியே படிப்படியாக தான் நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. திடீர்னு பார்க்குறவனுக்கு அப்படி பெருசாக தெரியும். தொழில், பணம், சொத்து, வாகனம், குடும்ப நிலை போன்றவற்றெல்லாம் பார்த்து சிலர் பொறாமப்படலாம். ஆனால் செய்வனைக்கு அது காரணமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னாவே அப்படி யாராவது உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலும் அது வெளியே போயிடும். அதே போல் நல்ல நேரம் எப்போ சேர ஆரம்பிக்குது அப்படின்னா, பழைய துரோகத்தை மனதிலிருந்து விடும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை குறைக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. கோபத்தில் முடிவெடுக்காமல் இருக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. பணவரவு மற்றும் செலவை திட்டமிட்டும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தேவையற்ற கடனை நிறுத்தும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தவறானவர்களுக்கு எல்லை வைக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. ஆதாரமின்றி சந்தேகம் வளர்க்காமல் இருக்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. ஒரு முக்கிய இலக்கில் தொடர்ந்து செயல்படும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தொழில் ரகசியத்தை பாதுகாக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. உங்கள் திறமைக்கு உரிய மரியாதை கேட்கும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள்னால் சிவப்பு, மெரூனு, அடர் சிவப்பு, செம்பு நிறம், பழுப்பு, அடர் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 9, 1, 3. சாதகமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. அடுத்த 12 நாட்கள்னால் பழைய ஒருவர் தொடர்பு கொள்ளலாம். வேலை அல்லது பணம் பற்றிய செய்தி வரலாம். மனதில் அதிக யோசனை இருக்கலாம். சிறிய செலவு வரலாம். கோபத்தை தூண்டும் சூழல் வரலாம். உடனடி பதிலை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 முதல் 6 நாட்கள் வரைக்கும் புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாங்க. பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படலாங்க. முக்கிய நபர் உதவலாம். சொத்து அல்லது ஆவணம் பற்றிய தகவல் கிடைக்கலாம். குடும்பத்தில் முக்கியமான பேச்சு நடக்கலாங்க. பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. காதல் அல்லது திருமண பேச்சு நகரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒருவரினுடைய உண்மையான நோக்கம் தெரியுங்க. மறைக்கப்பட்ட தகவல் வெளிவருங்க, தெளிவாக வெளிவரும். அதே போல் வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரலாம். எதிர்பாராத செலவு ஏற்படலாம். சந்தேகம் மற்றும் கோபத்தில் கவனம் தேவை. அதே போல் வேலை அல்லது தொழிலில் முடிவு உருவாகலாம். பணவரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். குடும்ப ஆதரவு அதிகரிக்கலாம். நீண்ட நாள் குழப்பம் குறையலாம். கடன் குறையும். திட்டம் தொடங்குவீங்க. புதிய முயற்சியை ஆரம்பிக்க வாய்ப்பு கிடைக்கும். உங்களை எதிர்த்தவங்கள்ட்ட தாக்கம் கிடைக்கலாம். தாக்கம் குறையும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, தூக்கக்குறைவு, மன அழுத்தம், உடல் சோர்வு, செரிமான கோளாறு, தலைவலி, முதுகு அல்லது இடுப்பு வலி, நீண்ட நேரம் வேலை செய்வதால் சோர்வு, உணவு நேரம் மாறுறது, அதிக கோபத்தால் ஏற்படக்கூடிய உடல் அழுத்தம், தொடர்ச்சியாக அல்லது கடுமையான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவர் அணுகணுங்க. இனி செய்ய வேண்டிய அப்படின்னா, பணவரவு மற்றும் செலவை எழுதணுங்க. அதிக வட்டி கடனை முதல்ல குறைக்கணுங்க. தொழில் கணக்கை நீங்களும் பார்க்கணுங்க. அதே போல் பணம் கொடுக்கும்போது ஆதாரம் வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் திட்டத்தை அனைவரிடமும் கூற வேண்டாம். கோபத்தில் பதில் சொல்லாமல் சிறிது நேரம் காத்திருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்துடன் தெளிவாக பேசணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து ஆவணங்களை சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறானவர்களுக்கு எல்லை அமைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் திறமையை, அதாவது உங்களுடைய திறமையை கூடுதல் வருமானமாக மாற்றலாங்க. அது இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துங்க. இப்போ ஸ்டெப் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிளில் சந்தித்து மறுபடியும் மேலே வந்துடுவீங்க. அவ்வளோதான். டக்குன்னு மேலே அதோட ரொம்ப ஹைட்டுக்கு வந்துடுவீங்க. அதே போல் சிறிய வாய்ப்பையும் அலட்சியம் செய்யாதீங்க. செய்யக்கூடாதவை அப்படின்னா, எல்லாரையும் சந்தேகிக்கக்கூடாது. தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க. அவன் தப்பே செஞ்சாலும் அந்த இடத்துல சந்தேகப்பட்டு நீங்கள் பேசும்போது அவன் வெளியே போயிட்டான் அப்படின்னா அன்னைத்துக்கான வருமானம் பாதிக்கப்படும். அவன் தப்பு செஞ்சானா அவன் லாக்கிலே உட்கார வச்சு அவனை லாக் பண்ணி அவனை அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாங்கிட்டீங்கன்னா சரியாக போயிடும். அதே போல் எல்லாருமே தப்பு செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். பழிவாங்க நேரம் மற்றும் பணத்தை செலவு செய்யக்கூடாதுங்க.
அதே போல் ஒருத்தர் பழி வாங்குறதுக்கு நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்யாதீங்க. கோபத்தில் வேலையை விட்டு விடாதீங்க. கோபத்தில் உறவு முறிக்கக்கூடாது. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாது. ஆவணம் இல்லாமல் பெரிய தொகை கொடுக்கக்கூடாது. பழையவர் திரும்பியவுடன் உடனே நம்பக்கூடாது. தொழில் ரகசியத்தை வெளியே கூறக்கூடாது. சமூக ஊடகத்தில் கோபமாக பதில் எழுதக்கூடாது. குடும்ப சொத்தில் வாய்மொழியை மட்டும் நம்பக்கூடாது. உங்களை பயன்படுத்தியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. உடல்நலம் மற்றும் ஓய்வை அலட்சியம் செய்யக்கூடாதுங்க. பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடலாங்க. சிவபெருமான் அல்லது ஆஞ்சநேயர் தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். சிவப்பு மலர் அர்ச்சனை செய்யலாம். உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு உணவு வழங்கலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க, ரொம்ப நல்லது. மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு இயன்ற உதவி செய்யலாம். சகோதரர்களுடன் தேவையற்ற சண்டையை தவிர்க்கலாம். பெற்றோர் மற்றும் மூத்தவர்கள்ட்ட ஆசீர்வாதம் பெறலாம். தினமும் நடைப்பயிற்சி அல்லது உடல் பயிற்சி செய்யலாம். தேவையற்ற கோபத்தை குறைக்க தியானம் செய்யலாம். பழிவாங்கும் எண்ணத்திற்கு பதிலாக நல்ல செயலில் ஈடுபடலாங்க. விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா உங்களை உடைத்த அனுபவங்களே உங்களை மற்றவர்களில் எளிதில் உடைக்க முடியாத மனிதர்களாக மாற்றலாங்க. உங்களை டக்குன்னு ஒரு மாதிரி டவுன் பண்ணிச்சில ஒரு விஷயம், அந்த விஷயத்துலேயே நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக மேலே நிற்பீங்க. தோல்விக்கு பிறகு மீண்டும் எழக்கூடியவங்க நீங்கள். துரோகத்தை அனுபவமாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். மறைந்த உண்மையை கண்டுபிடிக்கக்கூடியவங்க நீங்கள். ரகசியத்தை உழைத்து வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள். ரகசியமாகவே உழைத்து வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவங்க நீங்கள். தொழிலில் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். நிலம் மற்றும் சொத்து மூலமாக உயரக்கூடியவங்க நீங்கள். பிரச்சனையை தீர்க்கும் திறனால் வருமானம் பெறக்கூடியவங்க நீங்கள். சிறிய வாய்ப்பை பெரிய வெற்றியாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். நீண்ட நாள் நின்ற விஷயம் நகரலாம். உங்களை பற்றி பின்னால் பேசியவர்கள்ட்ட உண்மை தெரியலாம். பழைய பாக்கி அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். தேவைக்காக மட்டும் பழகியவர்கள் விலகலாம். உங்கள் மனநிலை, தைரியம், ரகசியமாக உழைக்கும் திறன் மற்றும் பிரச்சனையை தீர்க்கும் திறன் வருமானமாக மாறலாம். பணம் வந்தவுடன் முதல்ல கடன் மற்றும் சேமிப்பை கவனியுங்க. பழைய காதல் அல்லது நண்பர் திரும்பினாலும் வார்த்தையை விட செயல்களை கவனியுங்க. வேலை, தொழில், திருமணம், குழந்தை, வீடு, நிலம், வாகனம் மற்றும் வெளியூர் வாய்ப்பில் முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்கள் வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தியவர்கள் எல்லோருமே வெளியே இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சில நேரம் கோபம், சந்தேகம், பழைய காயம், பழிவாங்கக்கூடிய எண்ணம் ஆகியதெல்லாம் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசிங்க. நீங்கள் நினைத்ததை எல்லாரிடமும் சொல்ல வேண்டியதில்லைங்க. சரியான நேரத்தில் சரியான நபரிடம் மட்டும் பேசுவது உங்கள் பலமான அமையுங்க. உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குங்க. உங்களை ஏமாற்றியவர்களை தோற்கடிப்பது மிகப்பெரிய வெற்றி அல்ல, புரியுதுங்களா? அவர்களை உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் முன்னேறுவது தான் பெரிய வெற்றிங்க. உங்கள் அடுத்த நல்ல காலம் எதிரிகள் தோற்கும் நாளில் தொடங்காது. அவர்கள் பற்றி நினைக்காமல் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப தொடங்கும் நாளிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நன்மையாகவே நடக்க போகுது. இதுவரை உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.